ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சாலும் தொகுதியெல்லாம் பிரிச்சு கொடுத்துடலாம். ஆனா அதிமுகவுக்குன்னு நீங்க சீட்டு பிரிப்பீங்களா, அதுல யாருக்கு எந்த தொகுதி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்ல. வந்துருச்சு. யாருக்கு எந்த சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் போராட்டம் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. நீங்க வெளியில வந்து சொல்லிக்கலாம், எங்க கூட்டணி அப்படி, எங்க கூட்டணி இப்படி, எங்க கூட்டணி கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்க கோட்டை என்ன அப்படின்றத பார்க்கணும்ல. கோட்டை விட்டுறாதீங்க கோட்டைசாமி அவர்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் நெருக்கடி வந்துருச்சு. என்னன்னா கொங்கு பெல்ட், வட மாவட்டம், மத்திய மாவட்டம், இதுல யாருக்கு சீட்டு கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி எடப்பாடி பழனிசாமி நோக்கி வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், சி.வி. சண்முகம் எல்லாருமே என்ன பண்றாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்குது உண்மைதான். ஆனா பாஜக இங்க பின்னாடி செம்ம ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகக்குள்ள ஸ்லீப்பர் செல், அதாவது பாஜகவை சேர்ந்த, பாஜகவுக்கு ரொம்ப விசுவாசியான, பாஜக நம்பக்கூடியவர்கள் மாவட்ட செயலாளர்களா அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்கள் அதிமுக இருக்கிறாங்க. இந்த ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொன்னோன்னே டிடி விதிநகரன் ஞாபகம் நம்மளுக்கு வரும். 18 எம்எல்ஏக்கள் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டை நான் தோக்கடிச்சிருவேன், கவுத்துருவேன், ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க சொன்னவர் டிடி விதிநகரன். அந்த மாதிரி இப்ப பாஜக தன்னுடைய ஸ்லீப்பர் செல்களை, அதாவது அவங்க என்னமோ அதிமுக தான் ஆனா செயல்பாடுகள்லாம் பாஜக அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பாஜக தன்னுடைய ஆட்களை உள்ள இறக்கிருக்காங்க. இப்ப எஸ்.பி. வேலுமணி எடுத்துக்கோங்க, சி.வி. சண்முகம் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவின் உண்மை விசுவாசியா இருப்பாங்க. ஆனா அதிமுக பிராண்ட் தான், ஆனா உள்ள பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. நீங்க ஆல்மோஸ்ட் தென் மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா விழுப்புரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி, இந்த மாதிரி இடத்துல சி.வி. சண்முகம் தன்னுடைய சமுதாய வாக்கு, வன்னியர் வாக்குகளை வைத்திருக்கிறதுனால தனக்கு யாரு முக்கியமானவங்களோ அவங்களதான் நீங்க என்ன பண்ணணும், கேண்டிடேட்டா போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு. கொங்கு பெல்ட்ல எடுத்தீங்கன்னா எஸ்.பி. வேலுமணி, அதே போல தங்கமணி, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அதே போல கே.பி. முனுசாமி, அவரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல, அவர் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தனக்கு யாரு தோதுவான ஆளுகளோ அவங்களதான் நீங்க கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் வேண்டாம், இவங்க எல்லாமே பாஜகவினுடைய ஆட்களா இருக்கிறாங்க, அதனால நான் நேரடியா இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேட்பாளர் தேர்வுல டைரக்டா எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்காரு. தன்னுடைய மகனுடைய ஆதரவா மிதுன் இருக்காருல, அவர் தான் இந்த வேலைகள்லாம் பின்னாடி இருந்து என்ன பண்றாரு, பாக்குறாரு யாரு வேட்பாளரா எடுக்கணும், யாரை வந்து வேட்பாளரா போடணும் அப்படின்னு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தனக்கு யாரு ஆதரவாளா இருப்பாங்களோ, தனக்கு யாரு விசுவாசமா இருப்பாங்களோ, நாளைக்கு கட்சியே விட்டு போனாலும் நான் தனியா நிக்க கூடாது, என் பின்னாடி ஒரு கூட்டம் நிக்கணும், அதுக்காக நான் இப்பவே என்ன பண்றேன், செட் பண்றேன். நீங்க செங்கோட்டையன் அவர்களெல்லாம் ஒதுக்கி வச்சாருல, நிறைய சீனியர்கள்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, பொன்னையெல்லாம் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. சோ நிறைய சீனியர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருக்காரு. ஏன் ஒதுக்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அப்பவே ஸ்கெட்ச் போட்டாரு, அதிமுகவுல தனக்கு ஆதரவானவர்கள் இருக்கணும், அதனால தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட வேட்பாளரை நிப்பாரு, இளம் வேட்பாளரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஆதரவாளரை என்ன பண்ணாங்க, நிக்க வச்சாங்க. சோ இப்படியா சட்டமன்ற தேர்தலையும் தனக்கு ஆதரவாளர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் தேர்வு செய்யற விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகன் உதவியோட டைரக்டா இறங்கி இருக்கிறாரு. கிட்டக்க யாரும் சேர்த்துக்கவே இல்லை. ஆனா கொங்கு பெல்ட்லயும் வட மாவட்டங்களையும் இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, இப்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வட மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டமா இருக்கட்டும், கிருஷ்ணகிரி மாவட்டமா இருக்கட்டும், அதே போல விழுப்புரம் மாவட்டமா இருக்கட்டும், இந்த மாவட்டங்கள்லாம் சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆட்களை இறக்கி இருக்காரு. இப்ப மாவட்ட செயலாளர் தன்னுடைய ஆட்களை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க நாளை பின்ன இது மாதிரி ஸ்ட்ரகிள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி யாருன்னு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவே எந்த அளவுக்கு தூக்கி எரிஞ்சாரு, ஆட்சிக்கு உதவி தெரிஞ்ச ஓபிஎஸ் எந்த அளவுக்கு துரத்தி வெளியே அடிச்சாரு, நாளைக்கு நம்மள துரத்தி அடிக்க மாட்டாருன்னாங்க நிச்சயம். அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ்மெண்ட்டை போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஆனா வேட்பாளர்களை யாரை போடணும், அதிமுக வேட்பாளர்களா அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா, கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்.பி. வேலுமணியோட கண்ட்ரோல்ல இருக்கிற அவங்களுடைய ஆதரவாளர்களை தான் நீங்க வந்து கேண்டிடேட்டா போடணும். கொடுக்கிறாரு, நெருக்கடி கொடுக்கிறாரு. அதே போல வட மாவட்டங்கள்ல சி.வி. சண்முகம் சமுதாய வாக்குகள் அவருக்கு அதிகமா இருக்கிறதுனால தனக்கு யாரு தோதுவானாலோ தன்னுடைய ஆதரவாளர்களோ அவங்கள தான் நீங்க வந்து என்ன பண்ணும், கேண்டிடேட்டா போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போக பாஜக ஒரு பக்கம் என்னன்னா, முக்கிய கோயில் நகரங்கள் இருக்குல்ல, இந்த நகரங்கள்ல எங்களுடைய வேட்பாளர்களை நீங்க நிப்பாட்டணும். இப்ப ஸ்ரீரங்கம் தொகுதி, காஞ்சிபுரம் தொகுதி, இந்த மாதிரி தொகுதிகள்ல எங்க ஆட்களை நீங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்க.
சோ சுத்தி சுத்தி எடப்பாடி பழனிசாமி காட்டுது. நீங்க கூட்டணி வலுவாயிருச்சு, கூட்டணி பலமாயிருச்சு, நாங்க தான் 2026 சொல்லிக்கலாம். உள்ளுக்குள்ள என்ன அத பாக்கணும்ல. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே பண்ணாம நீங்க வெளியே வந்துட்டு நாங்க இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு பேசிக்கிறதுல ₹1 பிரயோஜனம் கிடையாது அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்குது. இன்னைக்கு அதிமுகவுல யாருக்கு நீங்க சீட்டு கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கோஷம் இன்னும் எத்தனை சீட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா பாஜக உங்களை மெஜாரிட்டியில ஜெயிக்க விட்டுருவாங்களா? நீங்க ஒரே ஒரு விஷயத்த நல்லா எடுத்துக்கணும். பீகார் தேர்தல் எடுத்துக்கோங்க. நிதிஷ்குமார் தொடர்ந்து முதலமைச்சரா இருக்கிறாரு. ஆனா அவராலேயே மெஜாரிட்டியில இருக்க முடியல. ஏன்னா 100க்கு 100 சீட்டு பிரிச்சுட்டாங்க. நீ 100 சீட் எடுத்துக்க, நான் 100 சீட் எடுத்து, நீ மெஜாரிட்டியில வின் பண்ணக்கூடாது, என்னுடைய தயவுனால வின் பண்ண. ஏன்னா நாலு பின்ன மெஜாரிட்டியில வின் பண்ணினா நீ எப்படி எல்லாம் சித்து வேலை காட்டுவேன்னு எனக்கு தெரியும். நினைச்சிருப்பாங்களா இல்லையா? இப்ப அதே ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதே ரேஞ்சு தான். மெஜாரிட்டியில வின் பண்றதுக்கு பாஜக ஒருபோதும் விடவே மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகமா சீட்டு கொடுத்தாலும் எந்த அளவுக்கு உள்ளடி வேலை பார்த்து உங்களை டம்மி பண்ணுமோ அந்த அளவுக்கு டம்மி பண்றாங்க. பாஜக துணை இல்லாம எடப்பாடி பழனிசாமியால் ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி ஆட்சி தான் கன்ஃபார்ம். ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வந்து ஜெயிச்சிருச்சுன்னா கூட்டணி ஆட்சி தானே கண்டி. எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவை தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனா இங்க வேட்பாளரா நிப்பாட்டுறவங்க கூட எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இருக்க கூடாது. தனக்கு தோதுவான ஆட்கள், அதாவது பாஜகவின் உண்மையான விசுவாசியா இருக்கிறாங்கல்ல, இவங்கதான் அங்க வேட்பாளரா நிக்கணும். நீங்க அதிமுக காரங்களாவே இருங்க, செயல்பாடுகள்ல பாஜகவே இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக உள்ள ஸ்லீப்பர் செல்கள் என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்கிறாங்க. அதற்கான வேலைகளை எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம், KP முனுசாமி போன்றவர்கள்லாம் சூப்பரா பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவலுக்கு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. வேட்பாளர் தேர்வுல தன்னுடைய மகன் மித்துனுடைய உதவியோட இங்க இறங்கி இருக்காங்க. குறிப்பா இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னும் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஜெயக்குமார் வாரிசா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி வாரிசா இருக்கட்டும், KP முனுசாமி வாரிசா இருக்கட்டும், அதே போல எடப்பாடி பழனிசாமி வாரிசா, இப்படி வாரிசுகளுக்கு 2026 அதிமுகவில் சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் கசிஞ்சிருக்கு. என்ன பண்ண போறாங்க? வாரிசு அரசியல் சொல்லிட்டு திமுக கை காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் தொடச்சி போட்டு போங்க, எங்களுக்கும் வாரிசு இருக்கு, நாங்களும் வாரிசு அரசியல உள்ள இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இறக்குறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களை வேட்பாளர் நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னாலும் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம் போன்றவர்கள் தங்களுக்கு ஆதரவானவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இதை பத்தி கருத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.